தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய உற்றார் உறவினர் இவ்வளவு ஏன் உங்க தாயும் தந்தையும் உங்களை கைவிட்டாலும் கூட கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை அன்போடு உங்களை அணைத்துக் கொள்வார், உங்களை சேர்த்து கொள்வார். நீங்க உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்க இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். என் வேத வசனம் சங்கீதம் 27:10 இப்படியாக சொல்கிறது, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படி என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க ரொம்ப நம்பின மனிதர்கள் உங்க தந்தையும் தாயும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். வேத வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களை உள்ளம் கைகள்ல பொறித்து வைத்திருக்கிறார். அப்படி உங்க மேல உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிற தேவன் உங்களை இன்றைக்கு அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை புறம் தள்ளினாலும், யார் உங்களை வெட்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மாத்திரம் உங்களை கைவிடவே மாட்டார். என்ன சூழ்நிலையா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களை கைவிட்டது மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. நீங்க அவரால் நீங்க மறக்கப்படுவதில்லை. என உள்ளம் கைகள்ல உங்களை பொறித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உலக மனுஷர்கள் உங்களை மறந்தாலும் உங்களை கைவிட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் இருக்கார். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். கர்த்தரை மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். God bless you.